வணக்கம் பவித்ரா. திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்டது பாரதிபுரம். பாரதிபுரத்தில் சந்தை ரோடு பகுதியில் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி சுமார் 100 வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் நாகல் நகர், சந்தை ரோடு, பாரதிபுரம் மற்றும் வேடபட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 470க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். 1ஆம் எல்கேஜி முதல் சுமார் 8th வரை பள்ளி உள்ளதாகவும் வகுப்பறை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மாநகராட்சி சார்பாக 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு பழுதான கட்டிடங்களை மராமத்து பணி செய்வதற்காக சுமார் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும், இதில் மாநகராட்சி ஒப்பந்ததாரருக்கு இந்த பணி கொடுக்கப்பட்டு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பில் இருந்து பணி துவக்கப்பட்டு அவசர கதியில் பணி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த மாநகராட்சி அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு மேற்கொள்ளாததால் தற்போது மராமத்து பணி முடிந்து மாணவர்கள் 4ஆம் வகுப்பு மாணவர்கள் அமர வைக்கப்பட்ட வகுப்பறை இன்று மாலை சுமார் 4 மணி அளவில் மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளது. இந்த மேற்கூரை இடிந்து விழுந்ததில் சுமார் 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். இதில் முகமது ஷகில், ஆண்டோ, கௌதம் மற்றும் அகிலேஷ் உட்பட 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். இதில் பெற்றோர்கள் கூறும் பொழுது அவசர கதியில் பணிகள் நடைபெற்றது. அதேபோல் மாநகராட்சி அதிகாரிகள் யாரும் ஆய்வு செய்யவில்லை. மாநகராட்சி மேயரோ துணை மேயரோ நேரடியாக எந்த ஆய்வும் மேற்கொள்ளவில்லை. பள்ளி கட்டிடம் தரமாக கட்டப்பட்டதா, தரமாக மராமத்து பணி செய்யப்பட்டுள்ளதா என்று எதையும் ஆய்வு செய்யாமல் மாணவ மாணவிகளை அமர வைத்து தற்போது காயமடைய வைத்துள்ளனர். இதில் 2க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நேரடியாக ஆய்வு செய்ய வருவதாக கூறப்படுகிறது.